வணக்கம். என் பேர் நந்தகுமார். டிஎன்இபி அப்பண்டிஸ் ட்ரேட் யூனியன் மாநில செயலாளராக இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமது சென்னை பகுதியில் மின்சார வாரியத்தில் பார்த்தீங்கன்னா மின்வெட்டிங் அதிகமாக இருக்கு. சென்னை பகுதியில் குறிப்பிட்டு சொல்லணும்னா அதே மாதிரி மின்சார வாரியத்தில் இப்போ காலி பணியிடங்கள் 70,000 காலி பணியிடங்கள் இருக்குன்னு சொல்லி நமது மின்துறை அமைச்சர் அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கள ஊதியாளர் தேர்வு 2025ஆம் ஆண்டு நோட்டிபிகேஷன் விட்டு நவம்பர் மாதம் அந்த தேர்வானது நடைபெற்றது. அதுல பாத்தீங்கன்னா 1850 நபர்களுக்கான தேர்வு நடைபெற்றது. அதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு 14,000 பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அது அப்ளை பண்ணதுதான் நாங்க 9,600 நபர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கோம். இப்ப மின்வாரியத்துல காலி பணியிடங்கள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி மின்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. இன்னொன்று பாத்தீங்கன்னா 1850 நபர்கள் தேர்வு செய்வோம் சொல்லி மின்துறை அமைச்சர் அவர் சொல்லியிருக்காரு. நாங்க வலியுறுத்தி கடந்த 10ஆம் தேதி சென்னையில மின்வாரிய தலைமை அலுவலகம் பின்புறத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கவனிப்பு ஆர்ப்பாட்டம். 9,600 நபர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறோம். எங்களுடைய வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று கூறி நாங்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தோம். அது மாத்திரம் இல்லாம பாத்தீங்கன்னா மின்வாரியத்துல 20,000 காலி பணிகள் இருக்குன்னு சொல்லும் பொழுது இப்ப 15,000 பேர் ஆரம்ப கட்ட பணியிடங்கள் நிரப்புறேன் என்று மின்துறை அமைச்சர் அவர் சொல்லியிருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா 9,600 நபர்கள் இப்ப இந்த கலவைதாரர் தேர்வு எழுதி பாஸ் பண்ணியிருக்கோம். இப்ப அரசுக்கு பாத்தீங்கன்னா 9,600 நபர்கள் நாங்கள் கலவைதாரர் தேர்வு எழுதி பாஸ் பண்ணிருக்கும் போது நேரடியாக அவர் பிசிக்கல் டெஸ்ட் முறைக்கு அனுப்பலாம். இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா மறுபடியும் ஆட்கள் தேர்வு செய்யும்போது 15,000 நபர்கள் தேர்வு செய்யும் பொழுது அவருக்கு அரசுக்கு பணி சுமை அதிகமாகுது. இன்னொன்று பாத்தீங்கன்னா அதற்கும் செலவினங்கள் அதிகமாகுது. இப்போது முழுமையாக நாங்க மின்சார வாரியத்துல இந்த தேர்வுக்காக படித்து மின்சார வாரியத்துல அப்பண்டிஸ் பயிற்சி முடிச்சிருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா மின்துறை நாங்க அப்பண்டிஸ் பயிற்சி முடிக்கும் போது அந்த ஒரு வருடம் பயிற்சி முடித்து அந்த ஒரு வருடத்தில் மின்சார வாரியத்துல தேர்வு எழுதி அந்த தேர்விலும் தேர்ச்சி பெற்றிருக்கோம். இப்பொழுது நடைபெற்ற டிஎன்பிசி தேர்வு, இப்ப இந்த டிஎன்பிசி தேர்வுலையும் நாங்க தேர்ச்சி பெற்றிருக்கோம். அப்ப 9,600 நபர்கள் தகுதி வாய்ந்த நபர்களா இருக்கும். எங்களுடைய வேலை வாய்ப்பு தொடர்ந்து பறிக்கப்படுகிறது. இதை பாத்தீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா 2014ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா இந்த கள ஊதியாளர் தேர்வு ஐடிஐக்கான தேர்வுல பாத்தீங்கன்னா வெறும் 4,000 நபர்கள் அப்போது தேர்வு செஞ்சிருந்தாங்க. அப்போ 2016ஆம் ஆண்டு 900 நபர்கள் தேர்வு செய்திருந்தாங்க. 2019ஆம் ஆண்டு 2,900 நோட்டிபிகேஷன் எடுக்கிறேன்னு சொல்லி அந்த நோட்டிபிகேஷன் கொரோனா காலம் என்பதை கருத்தில் கொண்டு அவங்க அந்த நோட்டிபிகேஷன் கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இது 10 வருடங்கள் கழித்து இந்த நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. இந்த கள ஊதியாளர் தேர்வு இந்த தேர்வு நாங்கள் எழுதி முழுமையாக தமிழகத்துக்கு முழுவதும் உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே தேர்ச்சி பெற்றிருக்கோம். எங்கள் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு வழங்கணும் தான் இந்த மீடியா மூலமா உங்களுக்கு நாங்க முதலமைச்சருக்கு எங்களுடைய கோரிக்கை வைக்கிறோம். மின்துறை அமைச்சர் சந்திச்சு இந்த கோரிக்கையை நாங்க பேசணும். நாங்க இப்பொழுதுதான் எங்களுக்கு 1 மாசம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்ப டிஎன்பிசி பாத்தீங்கன்னா இப்ப பிசிக்கல் டெஸ்ட்டுக்கு இன்னும் ஒரு 10 நாள்ல அறிவிப்பானது விட போறாங்க. அந்த அறிவிப்பு உடனே இதுல பாத்தீங்கன்னா இந்த பிசிக்கல் டெஸ்ட் முறை பாத்தீங்கன்னா 1:5 9,600 பேர் பாஸ் பண்ணிருக்கு. அந்த 1:5 சொல்லி இது பண்ணிருக்காங்க. அந்த 1:5 பாத்தீங்கன்னா 8,060 பேர் ஃபர்ஸ்ட் அவங்க நோட்டிபிகேஷன்ல விட்டுருக்காங்க. அந்த நம்பர்ஸ் வந்திருக்கு. அந்த நம்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா அதுல 1:3 சொல்லி மறுபடியும் ஃபில்டர் பண்றாங்க சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பார்த்து. அந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ல நாங்க எல்லா சர்டிபிகேட் வச்சிருக்கோம். வச்சு இன்னைக்கு நிறைய பேர் அந்த சர்டிபிகேட் ஒவ்வொருத்தர் அந்த லெட்டர்ஸ் மாதிரி இருக்கு இது மாதிரி சொல்லி ஒவ்வொருத்தர் சொன்னாங்க. அதே இன்னைக்கு அப்டேட் பண்ணி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் 1:3 அது 1:3 அவங்க ஃபில்டர் பண்றாங்க. ஃபில்டர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 5,300 நபர்கள் தான் பிசிக்கலுக்கு எடுக்கிறாங்க. அந்த பிசிக்கல் எடுக்கிறதுல பாத்தீங்கன்னா அவங்களையும் ஃபில்டர் பண்ணி 1,794 நபர்கள் தான் இவங்க எடுக்கிறாங்க. அப்ப 9,600 நபர்கள் அந்த மின்வாரியத்துல டிஎன்பிசி தேர்வில் நேர்மையான முறையில் நாங்கள் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றிருக்கிறோம். மின்வாரியத்துல அப்பண்டிஸ் பயிற்சி முடிச்சிருக்கோம். அப்ப இப்படி இத்தனை இது தேர்வுகள் மூலமா நாங்க தேர்ச்சி பெற்றிருக்கும் பொழுது மின்சுமை பணிசுமை அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. 20,000 காலி பணியில் இருக்கிறவங்க 15,000 பேர் நிரப்புறன்னு சொல்லியிருக்காரு. எந்த வகையில் நிரப்புறாங்கன்னு தெரியல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அதே நோட்டிபிகேஷன் தான் மறுபடியும் இதே தேர்வு நாங்க மறுபடியும் எழுத போறோம். அப்ப அப்படி இருக்கும்போது 9,600 நபர்களே நேரடியா நீங்க பிசிக்கல் கொடுத்து நேரடியா அவங்களை பணிக்கு எடுக்கலாங்கிறது எங்க தொலைக்காட்சி வாயிலாக முதல்வர் அவருக்கும் மின்துறை அமைச்சர் அவர்களுக்கும் எங்கள் பணிவான வேண்டுகோளை வைக்கிறோம். இது ஆலோசனை பண்ணி மின்துறை அமைச்சர்களும் மற்றும் முதலமைச்சர் அவர்களும் உயர் அதிகாரி அவர்களும் ஆலோசனை செய்து இது செய்ய வேண்டும். ஏனென்றால் ஒரு டிஎன்பிசி தேர்வு வைத்தால் அந்த டிஎன்பிசி தேர்வுக்கு எத்தனை செலவினங்கள் ஆகிறது என்று எனக்கு தெரியும். அந்த செலவினங்கள் இருக்கும்போது 9,600 நபர் தகுதியாக இருக்கும்போது தகுதி வாய்ந்தவர்களே முதலாவது எடுத்து மின்வாரியத்தினுடைய பணி சுமையை குறைப்பதற்காகவும் எங்களை போன்ற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கி உதவும்படி மாண்புமிகு மின்துறை அமைச்சர் அவர்களையும் மற்றும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
சார் அமைச்சர் வந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நாங்க வந்து 3 டைம் பார்த்திருக்கோம். ஒரு டைம் வந்து நம்ம இபி ஹெட் ஆபீஸ்ல வந்து பார்த்து பேசணும். பேசும்போது நாங்க இப்பதான் வந்திருக்கோம், ஒரு 10 நாள் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அப்புறம் 10 நாள் கழிச்சு நாங்க மறுபடியும் போய் பார்த்தோம். பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 1850 நபர்களை நாங்க தேர்வு செய்வோம். அதுக்கு மேல தேர்வு சார், நாங்க இத்தனை பேர் நாங்க தேர்ச்சி பெற்று இருக்கோம், எங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து ஆட்கள் பணிக்குறைவு வந்து இங்க அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. முதலாவதாக இந்த 9600 நபர்களையும் தகுதி வாய்ந்தவர்கள் முறையாக பயிற்சி அளித்து தேர்வு பண்ணி எடுங்க அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டிருந்தோம். கேட்டதுக்கு அவர் 1850 சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து மறுபடியும் 15,000 பேர் வந்து எடுக்கும்போது பாத்தீங்கன்னா டிஎன்பிசி மூலமாக நீங்க கால்ஃபர் பண்ண போறாங்க. இன்னைக்கு எல்லா எக்ஸாம் ஒரு டிஎன்பிசில ஒரு எக்ஸாம் வைக்கும் போது அதனுடைய செலவினங்கள் அரசு வந்து இன்னைக்கு பண வீக்கத்துல எந்த அளவுக்கு இருக்கான்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. இன்னொன்னு நம்ம மின்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. அப்ப அப்படி இருக்கும்போது இப்ப 9600 நபருக்கு முன்னுரிமை கொடுக்கல சார். இப்போ ஒருவேளை கோரிக்கையை வந்து கண்டிப்பா அடுத்த கட்டத்துக்கு போராட்டத்துக்கு போகணும், வேற வழி இல்லை. ஏன்னா எங்களுடைய இதுல பாத்தீங்கன்னா நாங்க மின்துறையில் அப்ரண்டிஸ் பயிற்சி முடிச்சிருக்கோம். அப்ரண்டிஸ் பயிற்சி முடிக்கும் போது அந்த பயிற்சியில பாத்தீங்கன்னா 1 இயர் வந்து முடிச்ச உடனே எங்களுக்கு ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. அந்த எக்ஸாம்லயும் பாஸ் பண்ணிட்டோம். அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஜாப் இருக்கும்போது இதுக்கு ஒரு தேர்வு வைக்கிறாங்க. இந்த தேர்வையும் பாஸ் பண்ணுவோம். தொடர்ந்து தேர்வு போச்சுன்னா இப்ப என்ன பாத்தீங்கன்னா நாங்க கம்பை ஏறுவோம், எல்லா வேலையும் செய்வோம். திறமையானவர்களுக்கு வேலை கிடைக்கணும். நாங்க திறமை இருந்து இன்னைக்கு வந்து என்ன பாத்தீங்கன்னா நாங்க ஐடிஐ முடிச்சு 15-20 வருஷத்துக்கு மேல ஆகுது. ஒரு ஐடிஐ முடிச்சு சிலபஸ் மாதிரி இருக்கு. இப்ப வந்து இந்த டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் வந்து போகும்போது பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து 60 மார்க் எடுத்தா எங்களுடைய டெக்னிக்கல் பேப்பர் செகண்ட் பேப்பர் திருத்துறாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது அந்த பேர்கள் நாங்க பாஸ் பண்ணும்போது தகுதியோடு இருக்கும்போது கம்பமும் ஏறி எல்லா வேலையும் செய்ய எங்களுக்கு முறையை எடுக்கலாமே. எடுக்கலன்னா அடுத்த கட்ட நம்ம ஆர்ப்பாட்டத்துக்கு போராட்டத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்துறாங்க. 1700 பேருக்கு வந்து இப்ப வந்து பிசிக்கல் வைக்கிறது இருக்காங்க சார். அது 1:3 அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா 9600 பேர்ல ஆல்ரெடி வந்து 1:5ல 8060 பேர். ஆனா பாஸ் பண்ணது 9600 பேர். 135 கட்ட மதிப்பெண் எடுத்து 9600 பேர் நாங்க பாஸ் பண்ணிருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா 1:5 பண்ணும்போது 8060 பேர் தான் வரும். அந்த 60 பேர்ல மறுபடியும் என்ன பண்றாங்க, சர்டிபிகேட் மேக்ஸிமம் எல்லாமே நாங்க ஒரிஜினல் தான் வச்சிருக்கோம். அது ஒரு வெரிஃபிகேஷன் சொல்லி பிஎஸ்என் சர்டிபிகேட் எல்லாமே வச்சிருக்கோம், வைக்காம கிடையாது. அதுல ஒரு ஃபில்டர் பண்றாங்க. அது ஃபில்டர் பண்ணும்போது நீங்க கம்பேர் பாத்தீங்கன்னா 5300 பேருக்கு வந்து அலோவ் பண்றாங்க. அப்ப அதுலயும் ஃபில்டர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 1790 தான். நோட்டிபிகேஷன் வந்து 1850. ஃபோர்ஸ் கோட்டா வந்து சார் 60. ஓகே சார். என் பேர் நந்தகுமார், டிஎன்இபி அப்ரண்டிஸ் பேரினுடைய மாநில பொதுச் செயலாளர். நான் சேலம் மாவட்டத்துல இருந்து வரேன். என் பேர் புஷ்பா. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப களப்பணி உதவியாளர் வந்து, அதாவது தமிழ்நாடு மின்சார வாரியத்துல வந்து களப்பணி உதவியாளர் வேலை வந்து 36,000 காலி பணியிடம் இருக்கு. இதுல வந்து நம்மளோட தமிழக அமைச்சர் வந்து 70,000 காலி பணியிடம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதுல 36,000 காலி பணியிடங்கள் வந்து களப்பணி உதவியாளர் மட்டுமே இருக்கு. இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, இப்போ எங்களுக்கு முடிச்ச நாங்க டிஎன்பிசி போன அதிமுக ஆட்சியிலையும் சரி திமுக ஆட்சியிலையும் சரி எங்களுக்கு ஐடிஐ படிச்ச எங்களை வந்து எந்த வேலையுமே எடுத்துக்கல. நாங்க வந்து திமுக ஆட்சியில இறுதியில கடைசியில வந்து எங்களுக்கு 1850 போஸ்டிங் வந்து டிஎன்பிசி மூலியமா நிரப்பணும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. அதுல 14,500 பேர் நாங்க எக்ஸாம் எழுதியிருக்கோம். 9,600 பேர் நாங்க அதுல பாஸ் பண்ணியிருக்கோம். இப்ப இருக்கிற ஆள் பற்றாக்குறை அதிகமா இருக்கிறதுனால நாங்க 9,600 பேருமே எங்களுக்கு வேலைக்கு போட சொல்லி கேட்டிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா நாங்க ஐடிஐ படிச்சிருக்கோம். ஐடிஐ 2 வருஷம் படிச்சிருக்கோம். அந்த 2 வருஷம் ஐடிஐலயுமே நாங்க எக்ஸாம் எழுதியிருக்கோம், பிராக்டிக்கல் பண்ணியிருக்கோம். அதுல வந்துட்டு அப்ரண்டிஸ், அதாவது நேஷனல் சர்டிபிகேட் வாங்கியிருக்கோம் ஐடிஐல. அடுத்தது தொழில் பயிற்சி அப்படின்னு ஒரு நியர் எங்களுக்கு வந்து இபில டிஎன்இபிலயே நாங்க தொழில் பயிற்சி முடிச்சிருக்கோம். அதுல வந்து 1 வருஷம் முடிச்சு அதுல வந்து பிராக்டிகல் பண்ணியிருக்கோம். பிளஸ் நாங்க இது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி அதுக்கும் சர்டிபிகேட் வச்சிருக்கோம். இதையும் தாண்டி இப்ப டிஎன்பிசில வந்து எடுத்திருக்காங்க 1850 பேர் அப்படின்னு சொல்லி டிஎன்பிசில எடுத்திருக்காங்க. இப்ப 9,600 பேர் வந்து இருக்கிறப்போ 1,800 பேர் எடுத்தா மத்தவங்க எத்தனையோ பெண்கள் வந்து கம்பை ஏறி கை கால் உடஞ்செல்லாம் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இப்ப ஏன் எங்களை வந்து எங்களுக்கு எல்லா தகுதியும் இருந்து ஏன் எங்களை நிராகரிக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியல. எதுக்காக? நாங்க எங்ககிட்ட என்ன தகுதி இல்லை, நாங்களும் 2 வருஷம் படிச்சிருக்கோம், நாங்களும் ஐடிஐ முடிச்சிருக்கோம், அப்ரண்டிஸ் பண்ணிருக்கோம், இப்ப வந்து இது எக்ஸாம்லயும் பாஸ் பண்ணிருக்கு. ஏன் எங்களை வந்து ஐடிஐ படிச்ச உள்ள வரக்கூடாதுன்னு நினைச்சு எங்களை நிராகரிக்கிறீங்களா என்னன்னு எங்களுக்கு தெரியல. தயவு செய்து அதே மாதிரி 10-15 வருஷமா இந்த அரசாங்க வேலைக்காக காத்துட்டு இருந்து எத்தனையோ பேர் கனவு இருக்கு, நம்ம வந்து அரசாங்க வேலைக்கு போகணும் அப்படிங்கிற கனவு இருக்கு. தமிழக முதல்வர் வந்து தயவு கூர்ந்து
எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த பாட்டு மாறிட்டு இவங்க வந்து அப்போ அதிகாரிகள் இது அப்போ இந்த மாதிரி நடக்கல. இப்போ இந்த அதிகாரிகள் ஏதாவது சார் இப்ப அதிகாரியை சந்திச்சதுனாலதான் இந்த களவுளியாளர் தேர்வு 5 வருஷமா ஒரு அமைச்சர் செந்தில் பாலாஜி இருந்தாரு. அவருக்கு வந்து தொடர்ந்து வந்து வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க சொல்லி நாங்க போராட்டம் பண்ணியிருந்தோம். அவர்கிட்ட வந்து முறையாக கொண்டு போய் அணுகும் போது பாத்தீங்கன்னா 10,250 பேர் இருக்கிறதா இருந்துச்சு. அப்ப வந்து நிதி சுமை அதிகமா இருக்கிறதுனால அந்த நிதி சுமை காரணத்தினால வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா அன்னைக்கு 8,000 பேர் அப்ரூவ் பண்ணாங்க. அதுக்கு மறுபடியும் 2 கட்டமா போச்சு. கடைசியில பாத்தீங்கன்னா அந்த 1,850 வந்து பில் பண்றோம் அப்படின்னு சொல்லி நோட்டிபிகேஷன் வந்து கடந்த திமுக ஆட்சி மூலமாக கொடுத்தனாலதான் எங்களுக்கு இந்த வாய்ப்பு அமைஞ்சிச்சு. அந்த வாய்ப்பு அமைஞ்சதுல வந்து இது தேர்வு எழுதி இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து அமைச்சர் வந்து 15,000 காலிப்படை நிற்பதுன்னு சொல்றேன். 9,600 பேர் வந்து முன்னாடியே பாஸ் பண்ணிருக்கோம். அப்ப இருக்கும்போது அடுத்த நோட்டிபிகேஷன் கொடுத்து எடுக்கிறதுக்கும் இப்ப பாஸ் பண்ணவங்களுக்கே வந்து முன்கூட்டியே வந்து எடுக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல சார். ஏன்னா வந்து எல்லா தகுதி இருக்கும் பொழுது மறுபடியும் நாங்களே அதே தேர்வு எழுத போறோம். அது எழுதுறதுக்கு தேர்ச்சி பெற்றவங்களுக்கு முறையாக பணி அமைக்கலங்க சார். நாங்க அனைத்து இதுலயும் பாத்தீங்கன்னா உடல் தகுதியில் எல்லாத்துக்குமே தேர்ச்சி பெற்றிருக்கோம். வாரியத்தில் அப்பண்டிஸ் முடிச்சிருக்கோம். வாரியத்தினுடைய வேலைகள் எல்லாமே தெரியும். எங்களோட ஒரே கோரிக்கை 9,600 பேரையுமே பணியில அமர்த்தணும் சார். அது ஒரு கோரிக்கையை மட்டும் தமிழக முதல்வருக்கு நாங்க வைக்கிறோம் சார். மனுவா கொடுக்குறோம். எங்களை தயவு செய்து ஏற்றுக்கோங்க. எத்தனையோ இளைஞர்களோட வாழ்க்கை இதுல இருக்கு. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. எல்லாமே கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்து வந்தவங்க தான். அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு நீங்க கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் இதா இருக்கும். தயவு கூர்ந்து தமிழக முதல்வர் இவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுங்க. சிவகங்கை மாவட்டம் நீடி இபிஐடி சங்கத்துல மாநில தலைவராக இருக்கேன். என்னுடைய கனவு வந்து 20 வருஷம் வந்து எஸ்சி ஆஃபீஸ்ல தான் போயிருக்கேன். ஓலையர் போச்சு 2006 கலைஞர் ஐயா ஜீவோ போட்டும் போதே நான் வந்து ஏறி இருக்கோம். அதுல நிராகரிச்சுட்டாங்க. ஒவ்வொரு தடவையும் நம்மளுடைய எஸ்சி ஆஃபீஸ்ல போகாதவங்க இல்லை. ஏன்னா இன்னைக்கு வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கான், +2 பாஸ் பண்ணியிருக்கான், 10th வச்சு எடுத்துக்கலாம். டிஎன்பிசி +2 வச்சு எடுத்துக்கிச்சு. ஐடிலையும் பாஸ் பண்ணிட்டு ஐடியில பாஸ் பண்ணது அப்ரெண்டிஸ் வந்து எப்ப கொடுக்கலாம் 2000 வந்து எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவு பண்ணிருக்கலாம். அதாவது ஐடி படிச்சவங்க எல்லாமே எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவு இப்போ கரண்ட் வேலை பண்ணியிருக்கோம். இதுவரை எம்ப்ளாய்மெண்ட் சீனியர்ல எனக்கு வந்து அப்ரெண்டிஸ் வந்து 2021 கொடுத்தாங்க. 2020 வருஷம் கழித்து எனக்கு அப்ரெண்டிஸே கொடுத்துருக்காங்க. அந்த ஏஜ் 16 வயசுல அப்ரெண்டிஸ் வந்து கொடுத்து ஏன் பே பண்றோம்னா வாரியத்துல எங்களுக்கு வேலை கொடுப்பாங்கன்னுக்காக அந்த ஒரு கொரோனா காலத்துல கூட நம்ம ஊரோட பொருட்படுத்தாம போய் கொரோனா காலத்துல வந்து நாங்க வந்து அப்ரெண்டிஸ் வந்து பண்ணி வாரியத்துக்கு எல்லா வேலையுமே பண்ணியிருக்கிறோம். அப்ரெண்டிஸ் பயிற்சியில வந்து இன்னைக்கு வந்து களவுடையாளருக்கு வந்து டிஎன்பிசில வந்து கொடுக்குறாங்க. அன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா 2020 வந்து 2,900 பேர் வந்து அப்ளிகேஷன் கொடுத்தாங்க. அப்ப நாங்க போய் கேட்கும் போது இது டிஎன்பிசி பொருந்தாது, இது போர்தான் வந்து கன்வெர்ட் பண்ணி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அன்னைக்கு போகிற டிஎன்பிசி வந்து அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. வந்து டிஎன்பிசி ஆட்சியில இருந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 5,000 பேர் வந்து எக்ஸாம் எழுதிருப்பாங்க. ஒரு 10,000 பேர் எடுத்திருந்தா கூட நாங்க இன்னைக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து போயிருக்கோம் இல்ல. அது ஏஜும் பாராயிருச்சு. இன்னைக்கு நிறைய பேர் ஏஜ் பாராயிருச்சு. அப்ரெண்டிஸ் முடிச்சவங்களா இருக்கட்டும், இதுல வந்து கலவை இன்னைக்கு வந்து இந்த ஏஜ்லயும் போய் நான் எக்ஸாம் வந்து டிஎன்பிசி பாஸ் பண்றது பெரிய விஷயம். என்னுடைய படிப்பு வந்து 10th வந்து எப்பதான் 1995. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு டெக்னிக்கல் பர்சன்ட்டுக்கு வந்து டிஎன்பிசி பொருந்தாதுன்னு இன்னைக்கு ஆரங்காலங்களில் இருந்து கடந்த ஆட்சி காலங்களில் இருந்து அதை தான் சொல்லிட்டு வந்தாங்க. இன்னைக்கு எப்படி ஒரு டிஎன்பிசியை கொண்டு போய் இன்னைக்கு தேர்வு வந்து நடைமுறை வந்து தவறான மெத்தடா இருக்கு. இன்னைக்கு வந்து நாங்க டிஎன்பிசி எழுதின வந்து தமிழ் வழியை வந்து ஐஏஎஸ்க்கும் ஐபிஎஸ்க்கும் கொடுக்க வேண்டிய கேள்வியை தான் கேட்டிருந்தாங்க. அதே வந்து டெக்னிக்கல்ல வந்து ஐடிக்கு கொடுக்க வேண்டிய கேள்வியை வந்து டிப்ளமோ பிஇக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுல கடுமையா நாங்க அதுலயும் வந்து எழுதி இன்னைக்கு பாஸ் பண்ணவங்க வந்து சொற்பதுல வந்து இன்னைக்கு யானைக்கு வந்து சோழப்பொறிப்போட கதை மாதிரி இப்ப எடுக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. இதை கேட்டோம்னா நாங்க டிவிக்கு சூழ போட்டாங்க, அதனால நாங்க இதை வந்து நடைமுறைப்படுத்த முடியாதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு வந்து அதே வந்து ஏரிவிக்கு வந்து 5,000 கவர்மெண்ட் வந்து தான் வந்து அலர்ட் பண்ணாங்க. ஆனா அன்னைக்கு 9,500 மட்டும் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது இப்ப இருக்கக்கூடிய 9,500 வந்து கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஏஜ் பாரான சூழ்நிலை அவங்க கனவோட இன்னைக்கு வாரியத்துக்குள்ள போகணும்னு ஒரு கனவோட இருக்கிறோம். அதுல அந்த 9,500 பேரை எடுத்து வந்து போட்டு இன்னைக்கு வாரியத்துக்கு கொண்டு வந்து இன்னைக்கு எல்லாம் தகுதியா இருக்கிறான். இன்னைக்கு வந்து யாரும் வந்து பெருசா யாருமே இல்லை, எல்லாருமே அனுபவசாலியா தான் இருக்கிற எல்லாருமே ஒரு 5 வருஷமா 8 வருஷமா அனுபவசாலிகளா இருக்கிற இன்னைக்கு வாரியத்துக்கு கடுமையா வேலை செய்யக்கூடிய தகுதியோட தான் இருக்கிறான். அந்த இன்னைக்கு 15,058 வந்து சிஎம் வந்து அறிவிப்பு கொடுத்திருக்கிறாரு.
சிஎம் கொடுத்திருக்கிறாரு. அதுல வந்து இன்னைக்கு 9,500 எடுக்கிறதுக்கு ஏன் போல வந்து கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க. 1795 அதுல ஒரு போஸ்ட் கோட்டா கொண்டு வராங்க. ஒரு 56 போஸ்ட் கோட்டா என்ன டிஎன்பிசி எழுதியிருக்கிறாங்களா, அவங்களையும் அந்த 56 வந்து அதை எடுத்து 1550 கொண்டு போகும்போது எலிஜிபிளா இருக்கிறவங்களை எடுங்கன்னு சொல்லி நாங்க வந்து கோரிக்கை வைக்கிறோம். இன்னைக்கு முதல்ல சொன்னாரு இளைஞருடைய தரத்தை உயர்த்துவோம், இன்னைக்கு நீங்க வந்து எங்க தங்கையா இருக்கட்டும் தங்கைகளா இருக்கட்டும் அண்ணனும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கள் என்று முதல்வர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியை சொன்னார்கள். அதேதான் சொல்றேன், இன்னைக்கு பெண்மணிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறீங்க. வாரியத்துக்கு வந்து பெண்களை எடுக்க தயக்கம் காட்டுறது ஏன் மின் வாரியம்? ஆந்திராவில் இன்னைக்கு வந்து பெண்கள் கோவில் ஏறி பேசி எடுக்கிறாங்க. இன்னைக்கு எல்லாமே வேலை செய்யும் போது தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் அந்த கலவரையாளர்களுக்கோ லைன்மேனுக்கோ தகுதி பெற்ற ஒரு பெண்களை வந்து இன்னைக்கு இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இதை வந்து 9600 பாதி பெண்கள் இருக்கிறாங்க. அதுல வந்து இன்னைக்கு எந்த அரசும் கவனம் செலுத்தல. இன்னைக்கு நாங்க பல கட்ட போராட்டமா எடுத்து கொண்டு வந்து இன்னைக்கு பெண்கள் இருக்கிறோம்னு இன்னைக்கு வந்து 10ஆம் தேதி வந்து இன்னைக்கு போராட்டத்துல பண்றோம். ஒரு போராட்டத்தை இன்னைக்கு அமைச்சர் வர்றாங்க வந்து எங்கள்கிட்ட வந்து கோரிக்கை வந்து பேசுகள் அந்த இடத்துல ஏதோ நாங்க இருப்போம் இந்த மாதிரி பார்த்தா வந்திருக்கோம்னு ஒரு அமைச்சர் சொல்றது நியாயமா? அவ்வளவு பேர் இன்னைக்கு ஒரு 1000 1500 பேர் இன்னைக்கு போராட்டம் பண்றாங்க. பெண்கள் தவறாங்க. இவங்க போராட்டம் பண்ணி ஒரு வார்த்தை ஆதரவாக சொல்லுவது என்று சொல்லக்கூடிய பெண்கள் தவறும்போது கூட அந்த ஒரு மனம் பிடிக்காத போது இவர்கள் எப்படி வாதித்து வார்த்தையை நிரப்புவார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கிறது. இது வந்து என்னுடைய 10 வருட கடினமான அளவுக்குள்ள என்னுடைய தலைமையில் ஒரு 6-7 போராட்டங்கள் சென்னையில் பண்ணியிருக்கிறோம். அதுக்கே விடவில்லை. எனக்கு கிடைக்கலனாலும் என்னுடைய சமூகத்துக்கு வரக்கூடிய அடுத்த ஐடி படிப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தணும். ஐடிஐ என்பது ஒரு எலக்ட்ரிஷியன் என்பதா, இஎல்இக்கு என்பது எலக்ட்ரிக்கல் லேபர் இன்ஜினியர், அவர்களெல்லாம் லேபர் இன்ஜினியர்களுக்கு சமமானவர்கள். டிப்ளமோ படித்த டிப்ளமோ இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் எப்படியோ அவர்கள் 3 வருடத்தில் அவர் தகுதி இருக்கிறார்களோ அதே மாதிரி ஐடிஐ வந்து தரக்குறைவாக நினைக்காம அவங்களும் ஒரு டெக்னிக்கல் பர்சன் எல்லா வேலையும் செய்யக்கூடிய திறமையானவங்க தான். அவங்களை வாரியத்துக்கு நீங்க தயவு செய்து முதல்வருக்கு நான் கோரிக்கை இருக்கிறேன். இப்படி இருக்கக்கூடிய தகுதியானவர்கள் அவங்க தகுதிக்கு ஐடி படித்ததுக்கு என்ன தகுதி, டிப்ளமோ படித்தவர்கள் என்ன தகுதி, பிஇக்கு என்ற தகுதி இருக்கிறது. எல்லாம் வந்து ஒன்றாக முடியாது. அவங்க தகுதிக்கு எடுத்து இன்னைக்கு வாரியத்துக்கு கொண்டு வந்தா இன்னைக்கு வாரியம் ஒரு நஷ்டத்திற்கு போயிருக்கிறது. இன்னைக்கு மின்வெட்டு வராது. அதை ஐடி படித்து அந்த எலக்ட்ரிக்கல் வயர்மேன் படித்தவர்களை கொண்டு போய் நிரப்பி இருந்தால் இன்னைக்கு ஒரு மின்சார வாரியம் லாபகரமான நிலையை ஏற்படுத்தியிருக்கும் என்பது என்னுடைய கருத்து. இதை தயவு செய்து ஐயா அவர்கள் கவனித்துக் கொண்டு முதல்வர்கள் எங்களுடைய 9600 எடுத்து எங்களுடைய இருண்ட வாழ்க்கையில் ஒளிவிளக்கு ஏற்றி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன்.